முருகருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டான திருப்பகம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சூரசம்ஹாரம் அன்னைக்கு திருச்செந்தூர்ல இதைத்தான் சாமிக்கு வச்சு படைப்பாங்க. இதை பண்றதுக்கு ஒரு கடாயில 3 ஸ்பூன் நெய் ஊற்றி 1 கிளாஸ் கடலை மாவு எடுத்து கட்டிப்படாம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஃபுல் ப்ராசஸ்மே லோ ஃப்ளேம்ல தான் பண்ணணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லாம் வச்சு பண்ணிட்டேன்னா கரிஞ்சிரும். அப்புறம் டேஸ்டே மாறி போயிடும். கடலை மாவு அளவுக்கு எடுத்த அதே கிளாஸ்ல 1 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். அதே அளவு கிளாஸ்ல 1 கிளாஸ் சீனியும் ஆட் பண்ணிக்கணும். வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை நல்லா நச்சு சேர்த்துக்கலாம். அது போக கொஞ்சோண்டு சாஃப்ரானும் ஆட் பண்ணிக்கிங்க. குங்குமப்பூ கண்டிப்பா ஆட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நெய் ஊற்றி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம 1 கிளாஸ் அளவு முந்திரி எடுத்து அதை நல்லா திரிச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். ரெண்டத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நெய் தனியா பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுதான் பாதம். அந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். முருகர் போர்ல இருந்து வந்த உடனே லட்சுமி தேவி முருகருக்கு இந்த திருப்பாகம் தான் பண்ணி கொடுத்தாங்களாம். அதுல இருந்து முருகருக்கு இது ரொம்பவே பிடிச்சி போச்சாம். ஸோ அதையே நம்ம இன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு விளக்கி ஏற்றி கும்பிட்டாச்சு. யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.